தேவனுடைய வார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், சேதேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். பாபிலோனினுடைய சிறைப்பட்டு போன அநேக ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் செருபாபேலும் ஒருத்தர். அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை சிறையில் இருந்து விடுதலையாக்கி, அல்லேலூயா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் எப்படி நடத்துகிறார் ஒரு மனிதனை. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது, பாவத்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது, இந்த உலகத்திலிருந்து நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்கிற காரியம், உன்னை அந்நாளில் சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பாராம். பிரைஸ் தி லார்ட். முத்திரை மோதிரம் என்றால் என்ன? ஒரு அடையாளத்தை போடுவாராம். பிரைஸ் தி லார்ட். தாவீது எப்படி, நீர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொன்னார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது அவருடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் அவருக்கு வந்தபடினால் அது ஒரு அடையாளமாக மாறினது. அந்த அடையாளத்தை கொடுத்து தான் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். தாவீதுடைய வாழ்க்கை கரடுமுரடான வாழ்க்கைத்தான், பிரச்சனைக்குரிய வாழ்க்கைத்தான். அல்லேலூயா. சோதனை நிறைந்த வாழ்க்கைத்தான். ஆனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இஸ்ரவேலில் ஆண்டவர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். இது முடியுமான்னா முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் இங்கே தேவன் செருபாபேலை தெரிந்து கொள்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நம்ம. பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது அவர் சும்மா விடுறதில்லை, உனக்கு அதிகாரங்களை கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த நம்மை அநேக ஜாதி ஜனங்களை ஆளும்படியாக கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏழ்மை, வறுமை, தரித்திரம், பாவம், ரட்சிக்கப்படாதபடி காரியங்கள் இருந்தாலும் தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டபடியினால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவர் தெரிந்து கொள்ளனா நம்மளால் வாழ முடியாது. இது உலகம் பயங்கரமான மாயை, எல்லா மாயை, வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லா மாயை. அப்போ வானத்தின் கீழ் பூமியின் மேலே எல்லா மாயையாக இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மை தெரிந்து கொண்டேன் என்று மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு நம்மை ஒவ்வொருவரையும் ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பாராம், ஒரு ஆளுகையை கொடுப்பாராம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போனாலும் சரி, ஆளுகை என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக மற்றவர்களை ஆளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க தான் ஆண்டவர் செய்கிறது. அதான் செருபாபேல் என்றால் பாபிலோனின் தளிர் என்று பொருள்படும். ஆனால் அந்த சிறைப்பட்டு போன பாபிலோனில் சிறைப்பட்டு போனவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது செருபாபேலும் ஒருத்தர். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். ஆனால் அவரை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதியாகிய நாம ஏற்றுக்கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தில் யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, மனிதர்கள்
மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை மற்றவனுக்கு ஒரு அதிகாரம், அவனுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். ஏன் நமக்கு கடினமான பாதை வருகிறது வாழ்க்கையிலே? ஏன் துன்பம் வருகிறது? ஏன் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் பண்படுத்தி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அதுவும் இந்த பண்பட்ட நிலத்தில் தான் ஒரு பண்பாட்டை காண முடியுவாங்க. நல்ல நிலமாக நம்மை மாற்றுகிறார், நல்ல உள்ளமாக மாற்றுகிறார். எப்படி இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தீர்ந்தாரோ அதுபோல நம்மையும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும்படிதான் நமக்கு வருகிற உபத்திரவங்கள். அல்லேலூயா. அந்த உபத்திரவங்கள் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? பலன் கொண்டு வருகிறது, ஞானத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வுள்ள, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளையாக நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பல காரியங்கள் உண்டு, நன்மையான காரியங்கள். அந்த நன்மையான காரியங்கள் தான் ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு என்பது, சால்வேஷன் என்பது விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படியே விட்டு விடல. அல்லேலூயா. பிரச்சனையிலே அப்படியே இருந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். மனம் திரும்புதல் என்பது அந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மனம் திரும்புதல் யாரால் கொடுக்க முடியும்னா யாரும் கொடுக்க முடியாது. உலகத்தில் யாரும் மனம் திரும்புகிற மாதிரி யாரும் கிடையாது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்கள் சொல்கிறேன். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் மனம் திரும்பவும் நமக்கு உதவி செய்கிறார். பாவிகளாகிய நமக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாக நமக்கு அந்த கிருபையும் கொடுக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகையால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். ஆகையால் செருபாபேலே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்க கூட இருக்கிறேன். ஆகையால் தான் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, செருபாபேல் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 பார்க்கிறோம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள் செய்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னாக்க, ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆலயம், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தடுக்கி வந்தால் ஆலயங்கள் இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்றது, நமக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே, அதற்காக அவருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. ஆலயம் என்பது ஒரு கட்டடம் என்று சொல்லலாம், அல்லது ஆலயம் என்பது நம்முடைய சரீரத்தையும் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆலயத்தை நீ கட்டப்படு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படி சபையில உலாவுகிறாரோ அதுபோல அவர் உனக்குள்ளே உலாவ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்வது, ஒரு ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன். அப்ப உங்களை யாராவது கெடுத்தா ஆண்டவர் அவர்களை கெடுத்து போடுவார். அப்ப ஆலயத்தின் மீது அவர் பிரியமாக இருக்கிறார். எப்படி சபை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டதோ, சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட்ட சபை, அதுபோல நம்முடைய சரீரமும் ஆலயமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் அதை கட்டும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் கட்டப்பட வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் சரி, நம்முடைய ஆலயமாகிய இந்த நம்முடைய ஆலயத்தை நமக்கு எடுத்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நம்மை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்ததே அவருக்காக பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியாக வாழும்படியாகத்தான். சமுதாயத்தில் முடியுமா? ரொம்ப கடினமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் வேதம் சொல்வது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அவர் வழியில் நடக்கணும், வேற வழியில் போனால் அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, கூடா நட்பு கேடா விளைன்னு. அப்போ கூடாத ஒரு நட்பு, கூடாத நண்பர்கள் உன்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் உன் நண்பனை பற்றி சொல்லுவாங்க. த கேரக்டர் ஆஃப் த கேரக்டர், உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய குணாதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவன் நண்பனை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை செம்மையான வழியில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். ஒரு பயம் வந்துடணும் நமக்கு. ஆலயத்தை குறித்து ஒரு பயம், நம்மை குறித்து ஒரு பயம், ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வழியில் போகும்பொழுது, சில நேரத்தில் நம்ம தவறும் பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். வேண்டாம், அந்த வழியில் போகாத. அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், உலகம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த வழியில் போகாத. பிரைஸ் தி லார்ட். அது கடைசியில் எங்கே போய் கொண்டு போய் முடியும்? இந்த உலகத்தோடு போயிடும். அப்போ நீ எந்த நோக்கத்திற்கு ஆண்டவர் நம்மளை சிறையிருப்பை மாற்றினாரோ, அடிமைத்தனத்தை மாற்றினாரோ, அதனுடைய காரியம் நம்ம இழந்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய வழியிலே நாம் போவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவனும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதம் முதல் சங்கீதத்தை படித்தாவே போதும், கர்த்தர் நம்மை சரியான பாதையில் கொண்டு வருவார். நாம் பலவீனர்கள் தான், எல்லாவற்றிலும் உடனே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அல்ல. ஆனால் ஆண்டவருக்குள், ஆண்டுடைய வார்த்தைக்குள் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, காப்பாற்றுகிறார். நமக்கு சரின்னு படுறது ஆண்டுடைய பார்வையில் சரியில்லைன்னு பிரைஸ் தி லார்ட். அது அப்போ தெரியாது, போக போக தான் தெரியும். ஆகையால் துன்மார்க்கருடைய ஆலோசனை, துன்மார்க்குன்னு தெரிஞ்சுதா அவன் ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவின்னு தெரிஞ்சுதா அவன் வழியில் நம்ம நிற்கக்கூடாது. நம்மளை பரியாசம் பண்ணுறாங்களா, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களா, ஏளனமாக பேசுகிறாங்களா, அவங்கள விட்டு விலகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி விலகும் போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதம் வார்த்தை அது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமா? பிரைஸ் தி லார்ட். இல்லை, நான் உலகத்தில் தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன்னா நாம் செய்வது வாய்க்காது. நம்ம மேலே அவர் ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார், நம்ம பிரியம் வைத்திருக்கிறார். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உலகத்தில் யாருக்கும் கிடையாது. பரலோகன்றது அனாவசியமாக எல்லாரும் போயிட முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அவரோடு நம்ம இணங்கி போக போக கர்த்தர் சரியான வழியிலே நம் ஒவ்வொருவரையும் நடத்துவார். உங்கள் ஆத்துமா வாழும், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் ஆத்துமாவுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்கள் ஆத்துமாவுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் சொல்லுவார், நீங்கள் 5ஆம் வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் நிலை கொண்டிருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு
தாவீதுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இறங்கினாரோ அன்றையிலிருந்து தாவீதை விட்டு அவர் போவே இல்லையா. சொல்லுவாங்க போயிட்டாரு, இப்படி போயிட்டாரு, அப்படி. இல்லை இல்லை இல்லை, என்றைக்கு இறங்கினாரோ அன்றையிலிருந்து தாவீதோடு அவர் இருந்தாரா. அதுபோல் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, தேவ ஆவியானவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களை விட்டு போகவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் வேதம் சொல்கிறது, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17, 18, 19, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளிலே நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அது ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாராம், புதிய காரியங்களை செய்கிறார். இப்படி நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. கடந்து வந்த பாதையில் நாம் பல காரியங்களை நாம் பெற்றிருப்போம், பல அனுபவங்களை பெற்றிருப்போம். பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாராம், மன்னித்தர்றாராம். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கடந்து வந்த காலங்களில் இருக்கிற காரியங்கள், உங்களை வேதனைப்படுத்தின காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, மன்னித்துறாராம். மன்னித்துட்டு உங்களை புது சிருஷ்டியாக மாத்துறாராம். இன்றைக்கு வந்தவங்கெல்லாம் ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகளை மனதில் தோன்றுவதும் இல்லையா. அப்ப ஆண்டவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுறாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசானவன் அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். பழைய கடந்து வந்த பாதையில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவங்களை பெற்றிருப்போம், அந்த காரியங்களை சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு, நான் உன்னை சிருஷ்டிக்கிறேன், நான் புதிய மனிதனாக மனுஷியாக இன்றையிலிருந்து நான் உன்னை சிருஷ்டிக்கிறேன். எவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கு நீ என்னுடைய பார்வைக்கு நீ அருமையான மகன், அருமையான மகளாக இருக்கிறபடினால் நீ கிருபை பெற்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சந்தோஷம், ஒரு அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சொல்றார், புதிய வானத்தையும் புதிய பூமி சிருஷ்டிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா, புதிய காரியத்தான் செய்வார், பழையது இல்லை. அல்லேலூயா, பழைய காரியம் அல்ல. அல்லேலூயா. அதனால்தான் முந்தின ஆலயத்துடைய மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதா இருக்கும். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா, என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பீங்களா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு புதிய மனுஷியாக கர்த்தர் உருவாக்குகிறார். திரு விருந்தின் மூலமாக ஆண்டவருடைய சரீரம் அப்பமும் அவருடைய ரத்தத்தையும் நாம் அந்த திருவிருந்தின் மூலமாக எடுக்கும்போது எப்படி குற்ற மனசாட்சி ஒழிந்து போகிறதோ, பாவங்கள் கழுவப்படுகிறதோ, அதுபோல உங்களை அவருடைய சமூகத்தில் புது சிருஷ்டியாக மாற்றுகிறார், புதிய மனுஷனாக மாற்றுகிறார், புதிய மனுஷியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. காரணம், அவர் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சந்தோஷமா களி கூர்ந்திருங்க. அல்லேலூயா. எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். உன்னை சிருஷ்டிக்கிறார் ஆண்டவர், உன்னை உருவாக்குகிறார். அல்லேலூயா. பிசாசு உடைப்பான், டிஸ்ட்ராய் பண்ணுவான், ஆனால் தேவன் கட்டுவார். அல்லேலூயா. உன்னை கட்டும்படி, உன்னை உருவாக்கும்படி தேவன் உன் மீது நோக்கமாக இருக்கிறார், உன் மீது வைராக்கியமாக இருக்கிறார். சிறு கூட்டமே, சிறு மந்தையே, பயப்படாதே, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லை, அல்ல, ஆண்டவர் கூட இருக்கிறார், உன்னை சிருஷ்டிக்கிறார், என்னை ஒரு புதிய மனுஷனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். The God given new vision. Hallelujah, hallelujah. புதிய காரியங்களை நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.
ஆலயத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் சிருஷ்டிக்கிறார். புதிய மனுஷியாக சிருஷ்டிக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. பழையவை முந்தினவைகள் நினைக்கப்படாது. எப்படி புதிய வானத்தையும் புதிய பூமி ஆண்டவர் உண்டாக்குறாரோ, சிருஷ்டிக்கிறாரோ, அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளையும் புதிதாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதிலே கேட்கப்படுவதில்லை. அப்ப அதனால்தான் பவுல் சொல்றார், எந்த சூழ்நிலையிலும் நான் மனநிலையமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்து இருக்கவும் தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். ஒரு கரங்களை தட்டுங்க. எந்த சூழ்நிலையிலும் மனரன்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எப்போது களி கூறும்படியாக கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே வரும்போது நான் புதிய சிருஷ்டியாக நான் உருவாக்கப்படுகிறேன். பழைமை மறக்கப்படுகிறது. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. புதிய காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஏசாயா 66 22 வசனம், நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் படைக்கப் போகிறேன். புதிய வானம் புதிய பூமி நான் படைக்க போறேன். பிரைஸ். உலகத்தில் பாட்டை பாடியே பெரிய ஆளானவெல்லாம் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு தான் புதிய வானம் புதிய பூமியெல்லாம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் சந்ததி, நீங்களும் நிற்பீங்க, உங்கள் சந்ததியும் எனக்கு முன்பாக நிற்கும். நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி. அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சி மாத்திரமல்ல, நாம் வாழ்கிற நாட்களிலும் அதை செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் 1000 வருஷ அரசாட்சிக்காக மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குள் மாத்திரமல்ல, இப்பொழுதிலிருந்து அதை ஆரம்பித்துட்டார். எவ்வளவு சந்தோஷம், ஒரு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. அல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. பிரைஸ் தி லார்ட். எப்போது சந்தோஷமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5 15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து. ஏற்கனவே வாழ்ந்தவங்க, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இனிமே இந்த பூமியில வாழ போறவங்க எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் ஆண்டவர் மரித்திருக்கிறார். அவருடைய வருகை மட்டும் ஆண்டவருடைய கிரிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய 2வது வருகை இந்த பூமியில வரும்போது அது வரை ஆண்டவருடைய வார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் இதை முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படியோ அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் மாமிசத்தின்படி அறிய மாட்டோம். அப்படிதான் பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்து
வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன், அவர் எனக்கு ஜீவன், உங்களுக்கு ஒரு ஜீவன். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதுவாயின. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுனா புது சிருஷ்டி. நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புது சிருஷ்டியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் கலங்காதிருங்கள், அல்லேலூயா, கவலைப்படாதிருங்கள். ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் மூலமாக செய்ய போகிறார். புதிய காரியம், புதிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். பெரிய காரியம், நாட் ஸ்மால் திங்ஸ். அல்லேலூயா. ஆண்டவர்கள் பெரிய பிக் திங்ஸ் வச்சிருக்காரு, பெரிய காரியம். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான புதிய சிருஷ்டி ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய எல்லாம் புதிதாக மாறினது. அல்லேலூயா. அப்போ புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறாரு, பழைய அல்ல. அல்லேலூயா. நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் புதிய காரியங்கள், புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரப்போறாரு. அல்லேலூயா. வரங்கள் 9 இருக்கிறது, அதையும் உங்களுக்கு புதிதாக தரப்போறாரு. இனி இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு காரியமும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதுதான். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தேவன் எல்லாம் செய்வார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 4ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பூமியின் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. அப்ப இந்த உலகத்தை யாரு படைத்தது? நம்முடைய தேவன் படைத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது வரலாறு, இது உண்மை, இதை யாரும் மாற்ற முடியாது. நம்ம சிறுபான்மை அல்ல, நாம் சிறுபான்மையானவர் அல்ல. உலக பிரகாரமாக பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா. அது இனிமே வந்துகிட்டு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு ஒவ்வொருவரையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். உலகம் கடை அவருடைய வருகைக்குள்ள எல்லாமே இழுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருங்க? சாதாரண மண்ணில் ஒரு மனுஷனை உருவாக்க முடியுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 குழாங்கள் இருந்தது தாவீது கிட்ட, ஒரு குழாங்களை தான் உபயோகப்படுத்தினாரு. கோலியாத் மரித்து போனா. அல்லேலூயா. இஸ்ரவேலரை பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை தாவீது ஒரு குழாங்கல்ல அடித்தார். காரணம் என்ன? தேவன் செய்யக்கூடிய காரியம் தேவன் செய்வாரு. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உனக்கு விரோதமாக கூட்டப்படுகிற எந்த கூட்டமானாலும் சரி, அது என்னால் கூட்டப்படுகிற கூட்டம் அல்ல. யாரெல்லாம் உனக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள், உன்னை பணிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அதான் நீங்க சிருஷ்டிக்கப்படும் போது கர்த்தர் சகல ஜாதிகளையும் உங்களை பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஒரு அடையாளத்தை போட்டாரு. இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பலத்த ஆசீர்வாதம், பலத்த ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியத்தை ஏன் கொடுக்கிறார்? ஏன் வரங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை போல மாற்ற ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சும்மா கிறிஸ்தவம் என்பது சும்மா அல்ல, அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிப்பார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னன்னா அவர் மண்ணை கொண்டு மனுஷனை உருவாக்குறார், மண்ணில் மனிதனை உருவாக்குறார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். அப்ப ஜீவனை கொடுத்தவர் யாரு? ஆண்டவராகிய தேவன். மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். எவ்வளவு உங்களை சிருஷ்டிக்கிறாரு. நீங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறதுனாலே இதன் பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிறவங்களாம் பலன், பெரிய பலன் இருக்கு. அல்லேலூயா. உங்க சந்ததி மூலம் பலன். அல்லேலூயா. ஆமா, அவருடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமம் அவருக்கு முன்பாக நிற்கும். அவர் என்னை சிருஷ்டிக்கிறார், என்னை உருவாக்குகிறார். அல்லேலூயா. நம்மை உடைத்து போடுவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, செருபாபேலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. செருபாபேலை தெரிந்து கொண்டார். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இன்றையிலிருந்து என்னை சிருஷ்டிக்கிறீர்கள், அது போதும்பா. உடைய பார்வையிலே வேற பெற்ற பிள்ளையாக என்னை மாற்றுவீங்களே, அது போதும்பா. என்னை கைவிடாமல் என்னை காப்பாற்றுறீங்களா, அது போதும்பா. சோதனைக்கு விலக்கி என்னை காப்பாற்றுறீங்களா, அது போதும்பா. எத்தனை சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளாதபடி அந்த சோதனையை தாங்கி தப்பித்துக் கொள்கிற போக்கை உருவாக்குறீங்களாப்பா. உனக்கு கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். புதிய காரியத்தை செய்யுங்க, புதிய காரியத்தை செய்யுங்க. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நான் நம்பியிருக்கேன் என்று தாவீது நோக்கி கூப்பிட்டார் அல்லவா? அதுபோல கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சுகமும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. தேவைகளை சந்திங்க, பொருளாதாரத்தில் சந்திங்க. ஆவிக்குள் பிள்ளைகள் வளர உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.